வணக்கம். நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 ஃபீட் பை 36 ஃபீட் அளவுள்ள வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் பார்க்க போகிறோம். பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் பிளான் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த பில்டிங்கோட சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் ரெக்கமெண்ட் என்னன்றது பார்த்துடலாம். நமக்கு தெரியும் பிளாட் சைஸ் வந்து 35 ஃபீட் பை 36 ஃபீட்டு. பிளாட்டோட ஃபேஸிங் டைரக்ஷன் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ டோட்டல் பிளாட் ஏரியா வந்து 1260 ஸ்கொயர் ஃபீட், 1260 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் பில்டப் ஏரியா அண்ட் பிரிண்ட் ஏரியா கேட்கும்போது 950 to 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப் டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து நம்ம பிளான் போட்டிருப்போம். அண்ட் செட் பேக் கேட்டப்போ மினிமம் வந்து 2 ஃபீட்லேருந்து 2.5 ஃபீட் வரைக்கும் அவங்களும் செட் பேக் கேட்டிருக்காங்க. 3 சைட்ஸ், ஃப்ரண்ட்டு, பேக் அண்டு லெஃப்ட் சைடில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டிருப்போம். அண்ட் வாஸ்து கேட்டப்போ பேசிக் வாஸ்து ஃபாலோ பண்ணால் போதும் சொல்லிட்டாங்க. அண்ட் சைட்டில் வந்து எக்ஸிஸ்டிங்காக போர்வெல், அண்டர் கிரவுண்ட் சம்ப் அண்ட் செப்டி டேங்க் எதாவது இருந்ததா இல்லை மரதாக இருந்தப்போ அங்கே சைட்டில் எதுவும் இல்லை, எம்டி லேண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் இன் ஈச் ஃப்ளோர் கேட்டப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு போர்ஷனும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக 2 போர்ஷனும் கேட்டிருப்பாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம் அண்ட் ஈச் போர்ஷனில் கேட்டப்போ அவங்க ஒரு போர்ஷன்லையும் மினிமம் 2 BHK தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் கேட்கும்போது மினிமம் 4 பைக்ஸ் வந்து நிற்க வைக்கிறதுக்கு இடம் கேட்டிருக்காங்க. அண்ட் மெயின் டோர் ஃபேஸிங் டேரக்ஷன் கேட்டப்போ பர்டிகுலர் இந்த டேரக்ஷனில் வேணும்னு சொல்லலை, பெஸ்ட் அந்த சைட் கண்டிஷன் இருந்தாலே போதும் சொல்லிட்டாங்க. இது போக பார்த்தோம்னா அவங்க கம்பல்சரி கேட்டது பார்த்திங்கன்னா ரூஃப் கவர்ட் பார்க்கிங் ஏரியா அண்ட் இந்த பில்டிங் வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த பிளாட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு 2 BHK மாடலு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து 22 ஃபீட் வந்து வித் உள்ள ரோடு இருக்குது ஃப்ரண்ட் சைடில் வெஸ்ட் சைடு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா 2 ஸ்லைடிங் கேட்டு போட்டிருப்போம். ஒன்ஸ் நம்ம கேட் உள்ள என்ட்ரு ஆனது மாதிரி பார்த்தோம்னா பில்டிங்கோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ரூஃப் கவர்டு பார்க்கிங் ஏரியா போட்டிருப்போம். பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் 6 by 10 ஃபீட் 9 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் லிவிங் கம் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 by 17 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு லிவிங் கம் டைனிங் ஹால் போர்ஷனை ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 9 by 8 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு கிச்சனை காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 4 by 9 ஃபீட் 5 inches அப்படின்ற சைஸ்லேயே நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 10.5 by 3 ஃபீட் 9 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 BHK மாடல்ன்றதுனால ரெண்டாவது ஒரு பெட்ரூமை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் by 9 ஃபீட் 6 inches அப்படின்ற சைஸில் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போஸ்ட்டில் சின்னதாக ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். ஸோ காமன் பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 7.5 inches by 4 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூமை ஷோ பண்ணி காமிச்சிருப்போம். இந்த பில்டிங்கோட எக்ஸாக்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம் மேலே போகிறதுக்காக. இது போக செட் பேக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அண்ட் பேக் சைடில் 2 ஃபீட் 3 inches வந்து நம்ம செட் பேக் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் ஃப்ரண்டேஜ் ஏரியாவில் 1 ஃபீட் 3 inches செட் பேக்கும் காமிச்சிருப்போம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஏற்ற நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னன்றது பார்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு 2 BHK 2 போர்ஷனுக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை வந்து சென்டரை ஈவனாக டிவைட் பண்ணி நார்த் சைடில் ஒரு போர்ஷனும் சவுத் சைடில் ஒரு போர்ஷன் போட்டிருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது போர்ஷன் 1 நார்த் சைடில் இருக்கிற போர்ஷன் தான். ஸோ இந்த போர்ஷனில் பார்த்தோம்னா லிவிங் ஹால் சென்டராக ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 7.5 inches by 8 ஃபீட் 8.5 inches அப்படின்ற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் by 9 ஃபீட் 2 inches அப்படின்ற சைஸில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் பெட்ரூம் வந்து இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிட்ஸ் பெட்ரூம் அப்படின்ற நேமில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் by 8 ஃபீட் அப்படின்ற சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 3 by 8 ஃபீட் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு கிச்சனை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். பர்டிகுலர் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். ஸோ 2 பெட்ரூமுக்கும் சேர்த்து நம்ம ஒரு காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் by 4 ஃபீட் அப்படின்ற சைஸில் ரொம்ப காம்பேக்ட் சைஸ் தான் கொடுத்துருப்போம். அடுத்தது நம்ம சவுத் சைடில் இருக்கிற போர்ஷன் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ஒரு லிவிங் ஹால் சென்டராகவே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 7.5 by 8 ஃபீட் 8.5 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணியிருப்போம்.
அண்ட் இந்த லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 8 ஃபீட் அப்படின்ற சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அதே சைஸ் தான் இருக்கும். 10 ஃபீட் 4 பை 9 ஃபீட் 5 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்டாச்சு பாத்ரூம், இந்த பர்டிகுலர் இந்த போர்ஷனில் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 6 பை 3 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் நம்பர் 2 போட்டிருப்போம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 7.5 இன்ச்சஸ் பை 8 ஃபீட் அப்படின்ற சைஸில் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 6 பை 5 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 போர்ஷன்லையுமே வந்து எந்த பால்கனி கொடுத்துருக்க மாட்டோம். இன்கேஸ் நம்ம பால்கனி வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கிற இந்த பெட்ரூம்லையும் நம்ம ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிளைண்ட் வந்து அந்த பர்டிகுலராக அவங்க இந்த போர்ஷனில் இருந்த பால்கனி எது வேணாம் சொன்னதுனால நம்ம பால்கனி எதுவும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஸோ தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த பெட்ரூமில் வந்துட்டு ஒரு பால்கனி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பில்டப் ஏரியாவே நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ பில்டப் ஏரியா இன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 991, இந்த பில்டப் ஏரியா இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா 991 தான் இருக்கும். ஸோ டோட்டல் பிளாட் ஏரியா 1260 அப்படின்றதையும் இந்த ட்ராயிங்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்லேயே வந்துட்டு ஷெடியூல் ஆஃப் ஜாயின் ஏரியா சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். ஷெடியூல் ஆஃப் ஜாயின் ஏரியாஸ் அப்படின்றது என்னென்னா மெயின் டோரோட சைஸ் என்ன, அண்ட் D1 D2ஓட சைஸ் என்ன, டோர் ஓப்பனிங்கோட சைஸ், விண்டோஸோட சைஸ் என்ற எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இது போக பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலோட சைஸ் 9 இன்ச்சஸ்ன்றதையும் இன்னொரு சைஸ் 4.5 இன்ச்சஸ் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.